தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். காதலர் தின ஸ்பெஷல். அது என்ன சார், காதலர் தினம் மட்டும் உங்க முகத்துல எவ்வளவு வெக்கம் வருது? நான் பண்ணது காதல் திருமணம் தானே, அதனால எனக்கு காதல்னாலே ஒரு வெக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படிலாம் காதலை சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லலாம், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லலாம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மத்துக்கு ஸ்பெஷல் பலன் எதுவும் கிடையாது, அதே 7 கூடிய சனியே தான். அதனால் சனியே மணியே, மணியின் ஒலியே, சனியே சனியின் அருளே, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. எல்லாம் வல்ல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராம்ஜி மாதிரி தான் சனியும், நல்லா புரிஞ்சுங்க. நானும் சனியும் பேரல்ல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நான்லாம் ஒரு முடிவு எடுத்தா என்னை தடுக்க ஆளே கிடையாது. அப்படி நானே நினைச்சுப்பேன். நான் நல்ல முடிவு தான் எடுப்பேன், ஆனால் நான் நினைச்சது தான் அது நடக்கணும், இப்போ நடக்கணும். அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்கெல்லாம் எப்படி லவ் பண்ணுவீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, நாளை வேறு கனவு அதை நாமே நம்பணும், நாம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்க எப்படி தெரியுமா, நாளை வேறு கனவு அதை நாமே நம்பணும், நாம் நட்டதும் ரோஜா இப்போவே பூக்கணும். இப்போ எல்லாம் பூக்காது, செத்து போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அப்பப்போ லவ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படியே லவ் பண்ணிட்டே இருக்கீங்க. சும்மா இருந்தா கூப்பிட்டு உயிரை எங்க இருக்கிற உயிரை தூங்கிட்டியா, உயிரை எந்திரிச்சிட்டியா, நான் விடுறா. டார்ச்சர் பண்ணாதீங்க சார், லவ் டார்ச்சர் பண்ணாதீங்க. சுந்தர்கிட்ட கேளுங்க எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி தருவார். ஸோ அப்போ அடுத்து கன்னியாரா, இவருக்கு எந்த மணிக்கு சொல்லலாம், அதே 8 மணி தான். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். மைதிலி என்னை காதலி, இதை மறந்து விடாதீர்கள். அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்போது அடுத்ததாக வேறு என்ன சொல்ல போகிறேன், லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். சில பேர் இருப்பான், லவ் பண்ணுறது லவ்வா அப்படிங்கிறது, அவனெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு நாளை என்றும் நிலமே நம்பு மனமே, அந்த பாட்டை 26 தடவை கேட்க விட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவராசி, அது யானையாக இருந்தாலும் செத்துரும். அதனால் என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஹாப்பி லவ்வர்ஸ் டே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.